ஹாய் ஹலோ வணக்கம். கானம் பாடும் இன்னிசை இரவோடும் இசையோடும் இணைந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே ரிகாசா. ரிதம் எஃப்எம்மின் நிலவொளியின் கீதங்கள் நிகழ்ச்சியில் இந்த இனிய பொழுதில் இணைந்திருக்கின்றோம். நிலவொளியில் மிளிந்து கொண்டிருக்கும் இப்பொழுதில் இனிமையான கானத்தோடும் நினைவுகள் நிறைந்த நினைவலைகளோடும் இணைந்து பயணிப்போம். அந்த வகையில் பலரின் கவலைகளை மறக்கச் செய்து தன் இசையால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர், பின்னணி பாடலுக்காக மட்டுமல்லாமல் இசை, இயக்கம், நடிப்பு, டப்பிங் மற்றும் தயாரிப்பு ஆகியவற்றிற்காக விருதுகளையும் வென்றுள்ளார். இந்த வரிசையில் ரசிகர்களின் மனதில் இன்றும் என்றும் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும் SP பாலசுப்ரமணியம் அவர்களின் இன்னிசை குரல் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. இன்னிசையின் பொக்கிஷம் SPB எனும் தலைப்போடும் ரசிகர்களின் மனதை வருடும் இசையோடும் தொடர்ந்து பயணிப்போம். 103.2 103.3 அலைவரிசைகளில் 1946 ஜூன் 4 இசையுலகின் ஜாம்பவானான SP பாலசுப்ரமணியம் பிறந்தார். தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி படங்களில் பணியாற்றியதோடு மொத்தமாக 16 மொழிகளிலும் பாடியுள்ளார். ஸ்ரீ மரியாதா ராமண்ணா என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் 15 டிசம்பர் 1966 பின்னணி பாடகராக அறிமுகமானார். சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான 6 தேசிய விருதுகளை பெற்ற பெருமையும் இவரையே சாரும். 50,000க்கும் மேற்பட்ட பாடல்களுடன் ஒரு பாடகரின் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பதிவு செய்ததற்காக கின்னஸ் உலக சாதனையையும் பெற்றார். அது மட்டுமல்லாமல் 1981 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை கன்னடத்தில் 27 பாடல்களை பதிவு செய்து சாதனை படைத்ததோடு மேலும் அவர் ஒரு நாளில் தமிழில் 19 பாடல்களையும் 16 பாடல்களையும் பதிவு செய்தார். எண்ணிக்கையில் ஏராளமான விருதுகளை வென்ற இவரது பாடல்கள் இன்றளவிலும் ரசிகர்களின் காதில் ஒலிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. SPB கே பாலச்சந்திரன் திரைப்படமான மன்மத லீலா மூலம் டப்பிங் கலைஞனானார். கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஷ்ணுவர்தன், சல்மான் கான், கே பாக்யராஜ், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்களுக்கு பல்வேறு மொழிகளில் குரல் கொடுத்துள்ளார் என்ற பெருமைக்கும் பெயர் பெற்றவர். இன்று பலரின் தனிமைக்கும் காதலுக்கும் மருந்தாய் இவரது பாடல்களே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அனைவரினதும் உள்ளத்தில் நிலைத்த இன்னிசை பாடகர் 2020 செப்டம்பர் 20ஆம் தேதி அன்று தனது 74வது வயதில் இவ்வுலகை விட்டு நீங்கினார். அவரது இழப்பு இசை உலகத்துக்கே பெரும் இழப்பாய் அமைந்தது. என்றாலும் அவரது பாடல்கள் இன்றும் உயிர் பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. SPBயின் இனிய நினைவுகளோடும் இசையோடும் இணைந்திருந்தோம். ரிதம் எஃப்எம்மின் நிலவொளியின் கீதங்கள் நிகழ்ச்சியில் இன்னிசையின் பொக்கிஷம் SPB எனும் தலைப்போடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே ரிகாசா.